ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னா கேப்சிகம் முட்டை வச்சு எக் புர்ஜி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி, 2 சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, 1 கேப்சிகம், கருவேப்பிலை. இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக சீரகம், சோம்பு இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா வறுத்தோன்னு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு போட்டு நல்லா வறுபட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா அது வதங்கினோடனே கொஞ்சமாக அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா உப்பு போட்டு நம்ம தேவையான அளவு போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இடித்து போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அரைக்காமல் நல்லா அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டோம். நல்லா வதங்கணும், நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். அப்போ தான் கேப்சிகம் போடும்போது நல்லா அது கிரேவி பதத்துக்கு வரும். நல்லா வதங்கிச்சு பார்த்தீங்களா, நல்லா ஆரஞ்ச் கலரில். இப்போ கேப்சிகம் நம்ம ஆட் பண்ணோம். கட் பண்ண கேப்சிகத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணி கேப்சிகம் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வெந்தாவே போதும். ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம கேப்சிகத்தை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறோம். ஒரு கொஞ்சம் நேரம் வேக விட்டுணும். அதுக்கப்புறம் அந்த கேப்சிகம் அந்த கிரேவியோடு நல்லா போட்டு மசாலா ஏற்றிடணும். இப்போ அந்த மசாலா தேவையான பொருட்கள் கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள் இது 3யும் கால் ஸ்பூனை ஆட் பண்ணி போட்டுரும். இதோட கேப்சிகத்தோடு நல்லா அந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா வெந்து எவ்வளோ க்ரீனிஷாக தெரியுது பார்த்தீங்களா கேப்சிகம். இப்போ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ மசாலா போட்டுட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கேப்சிகமும் அந்த மசாலா, அந்த வெங்காயம், ஆனியன், தக்காளி எல்லாமே நல்லா அழகாக அந்த கேப்சிகத்தோடு மிங்கிள் ஆகும். கொஞ்சம் நேரம் அதுக்கு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சோம்னா எல்லாமே சேர்ந்து வெந்து அழகான கேப்சிகம் தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நடுவில் கொஞ்சமாக தள்ளி விட்டு 2 எக் ஊற்றிக்கிறோம். ஊற்றி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு அதுவாக கொஞ்சமாக அந்த பாயில் ஆகுது எக்கு ஆகி அப்புறம் லைட்டாக அப்பப்போ கிண்டி விடுங்க. ஒரே இதாக போட்டு கிண்டானி லைட்டாக கிண்டால கொஞ்சம் நம்ம எக்கு நமக்கு கிடைக்கும். அப்போ தான் பார்க்கவும் அழகாகவும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அழகான கேப்சிகம் எக் தொக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ எடுத்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.